ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி படிச்சிட்ருக்கீங்க? நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் தமிழ் எப்படி படிக்கணும், தமிழில் எப்படி படித்தா நம்மளால் 95+ மார்க் வாங்க முடியும், அதுக்கப்புறம் நியூ புக் படிக்கணுமா ஓல்டு புக் படிக்கணுமா இப்படின்னு நிறைய டவுட்ஸ் இருக்குது இல்லையா. அதுக்கப்புறம் இலக்கணம் 85 கொஷின்ஸ் இருக்குது, அது எங்கெல்லாம் நம்ம படிக்கணும். அதே மாதிரி இலக்கியம் நமக்கு 15 மார்க்குக்கு இருக்குது. ஸோ அதெல்லாம் எங்கெல்லாம் படிக்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் உங்களுக்காக நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். கண்டிப்பாக உங்களுக்கே ஒரு தமிழ் இப்படி படித்தா நம்மளால் ஈஸியாக படிச்சிட முடியும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க, நேற்றே பாலிட்டியில் பார்த்தீங்கன்னா எப்படி படிக்கணும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். எந்த யூனிட் நீங்கள் படித்தாலும் சரி, தமிழாக இருந்தாலும் ஜிஎஸ்ஸாக இருந்தாலும் மேக்ஸாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு சிலபஸ் வச்சுக்கிட்டு அதை ஒரு தடவை அந்த யூனிட்டை ரீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வேர் டு ஸ்டடி பிடிஎஃப்பை வச்சுக்கோங்க. நான் சந்தோஷ் மணி அகாடமி யூடியூப் சேனல்லேருந்து தான் டவுன்லோட் பண்ணேன். இந்த வேர் டு ஸ்டடி பிடிஎஃப்பையும் வச்சுட்டு நம்ம படித்தோம் அப்படின்னா நம்மளால் தேவையில்லாமல் அதிகமாக அதை இதையும் படித்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் எது தேவையோ அதை நம்மளால் கரெக்டாக படிக்க முடியும். அந்த ரீசனுக்காக தான் சிலபஸ் வேர் டு ஸ்டடி ரெண்டுமே பக்கத்தில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறது. நேற்று நான் பாலிட்டி எப்படி படிக்கணும், எப்படி அனலைஸ் பண்ணணும், எது தேவையில்லை அப்படின்றத பற்றி ஒரு டீட்டெயிலான ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். ஒருவேளை நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதை போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த யூனிட் எவ்வளோ ஈஸியாக கவர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தமிழ் பார்த்திங்கன்னா நமக்கு 85 மார்க்ஸ் இலக்கணத்துலேருந்து கேட்குறாங்க. இதுக்கு எல்லாருமே கேட்கக்கூடிய கொஷின்ஸு, நியூ புக் படிக்கணுமா ஓல்டு புக் படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நியூ புக் அண்ட் ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஷின்ஸு, அதுக்கப்புறம் இலக்கணம் பார்ட்டை ஃபுல்லாக படிச்சிருங்க. ஃபஸ்ட்டு நியூ புக் கவர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஓல்டு புக்கில் இலக்கணம் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும், மேக்ஸ் மாதிரி தான் இலக்கணமும். ஸோ நமக்கு ஓல்டு புக் படிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எதனால் நிறைய பேர் ஓல்டு புக்கில் இலக்கணம் படிக்க தேவையில்லை அப்படின்றாங்க. ஆனால் நியூ புக்கை விட ஒரு சில பாயிண்ட்ஸ் ஓல்டு புக்கில் இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நியூ புக் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஓல்டு புக்கும் படிச்சிருங்க. அதே மாதிரி 6th to 12th படிக்கணுமா அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக 12th வரையும் தான் படிக்கணும். இலக்கணம் நம்ம ஃபஸ்ட்டு அட்டை டு அட்டை படிச்சுட்டு இருந்தோம், இப்போ இலக்கணம் தான் படிக்க போகிறோம். ஸோ நமக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்காது. கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அந்த யூனிட்டில் இப்போ ஃபஸ்ட்டு லெசனில் ஒரு இலக்கணம் இருக்குன்னா அது சம்மந்தமாக யாராவது வீடியோ போட்டிருப்பாங்க. யாரோட வீடியோ உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கோ அதை ஒரு தடவை நீங்கள் லிசன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் படிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக இலக்கணம் ஈஸியாக கவர் பண்ணிக்கிட்டு போயிடலாம் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் வைஸாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இலக்கியத்துக்கு நமக்கு 20 திருக்குறள் அதிகாரம் படிக்கணும் இல்லையா. அதுக்கு ஒரு திருக்குறள் புக்கு வச்சுக்கோங்க. வேர் டு ஸ்டடி பிடிஎஃப்லேயே எந்தெந்த லெசனில் கவர் ஆகுதுன்னு இருக்குது திருக்குறள். ஆனால் இது மொத்தமாகவே நம்ம திருக்குறள் புக்கில் அப்படியே நம்ம கையில் வச்சுட்டு திருக்குறள் புக்கில் என்னென்ன அதிகாரம்னு மட்டும் எழுதிக்கிட்டு அதோட வீடியோஸ் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரே இடத்துல மொத்தமாக அந்த விஷயத்தை நம்ம படிச்சிட்ட மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். 6th புக்கு 7th புக்குன்னு அப்படியே திருக்குறள் ஒன்றே ஒவ்வொரு இடத்துலையும் தேடாமல் இந்த மாதிரி திருக்குறள் புக்கு வச்சுக்கிட்டு பக்கத்தில் ஒரு நோட் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா, இப்போ அன்புடைமை அப்படின்னா அன்புடைமையோட திருக்குறள் அதோட பொருள் நம்ம இந்த திருக்குறள் புக்கில் பார்த்துப்போம். அப்புறம் அதில் இருக்கக்கூடிய அந்த பொருள் கூறுக அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை அந்த அதிகாரத்தை நோட் பண்ணி அப்படி நோட்டில் நோட் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ நம்ம திருக்குறள் ரிவிஷன் பண்ணும்போது இந்த திருக்குறள் புக்கு ப்ளஸ் அந்த நோட்டு வச்சு நம்ம ஈஸியாக ரிவிஷன் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் 20 அதிகாரத்தையும் சூப்பராக ஞாபகம் வச்சுக்க முடியும். ஒரு நாளைக்கு 2 அதிகாரம் அந்த மாதிரி படிங்க. இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு 4 அதிகாரம் 3 அதிகாரம் அப்படி படிச்சிங்கனாலே நம்மளால் ஈஸியாக திருக்குறள் முடிச்சிட முடியும். அடுத்து இலக்கியத்துக்கு பார்த்திங்கன்னா நமக்கு தனித்தனியாக டாபிக் வைஸ் கொடுத்துருக்காங்க. ஜியோ போப், வீரமாமுனிவர், அதுக்கப்புறம் கால்டுவெல், அதுக்கப்புறம் அப்படி ஒவ்வொன்றா நான்மணிக்கடிகை, நாலடியார், திருப்பஞ்சமூலம், அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் பேர் போட்டு பாரதிதாசன் அப்படி கொடுத்துருக்காங்க. அதுவும் எங்கெங்கே இருக்குதுன்னு நம்ம இந்த வேர் டு ஸ்டடியில் இருக்குது. ஆனால் நம்ம அதை தேடி தேடி படிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ தமிழ் நம்ம நியூ சிலபஸ் கொஞ்சம் ஈஸி தான். ஆனால்
அது வந்து செதறி கிடக்கு. நியூ புக்கில் கொஞ்சம், ஓல்டு புக்கில் கொஞ்சம், அப்படி நம்ம எல்லாத்தையும் சேர்த்து 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 படிக்கிறதுனால தான் நமக்கு அது வந்து டயர்டாகுது. படிச்சிட்டோமா அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபுல்ஃபில்லே இருக்க மாட்டேங்குது. அதனால தான் நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னா, மொத்தமாக ஏதாவது ஒரு சோர்ஸ் கிடைக்குமா படிக்கிறதுக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது, எவரெஸ்ட் அகாடமி அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலில் ஒரு வீடியோவில் தமிழ் இலக்கியம் அப்படின்னு போட்டு அவங்களோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து தமிழ் இலக்கியம்னு போட்டு நமக்கு சிலபஸில் கவர் ஆகிற எல்லா யூனிட்டுமே நியூ புக்கில் எங்கே கவர் ஆகுது, ஓல்டு புக் எங்கே கவர் ஆகுது அப்படின்னு தனித்தனியாக கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி இலக்கணமும் தனித்தனியாக ஒவ்வொரு இப்போ ஒளி வேறுபாடு அப்படின்னா அந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கும் எங்கெல்லாம் கவர் ஆகுதுன்றது தனித்தனி பிடிஎஃப், அப்புறம் மேக்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அது பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பி ஆயிடுச்சு. நமக்கு வந்து இந்த பிடிஎஃப் கையில் இருந்தால் நம்மளால் சூப்பராக அதை வந்து கவர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் இலக்கியம் பிடிஎஃப்பை வந்து பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுருக்கேன். அதுதான் அந்த ஸ்பைரல் பைண்டிங் பண்ண 2 புக்கு ப்ளஸ் அந்த இலக்கியத்துக்கு ஒரு நோட்டும் வச்சுருக்கேன். திருக்குறளுக்கு தனியாக ஒரு நோட்டு, திருக்குறள் புக்கு, அண்ட் இலக்கியத்துக்கு வந்து இந்த ஸ்பைரல் பண்ண புக்கு ப்ளஸ் ஒரு நோட்டும் வச்சுட்டேன். வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருந்தாலும் நம்ம அந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறோம் இல்லையா, நான் வந்து இந்த த்ரோனா அகாடமியில் தான் வந்து இந்த இலக்கியம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வந்து பார்க்குறேன். அந்த சார் சொல்லும் போது ஏதாவது எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்கிறாங்க அப்படின்னா அதை வந்து இந்த இலக்கியம் நோட்டில் நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ நம்ம ரிவிஷன் பண்ணும்போது இந்த 2 புக்கு ப்ளஸ் இந்த நோட்டை வச்சு ரிவிஷன் பண்ணோம்னா ஈஸியாக இலக்கியமில் நம்ம 15 மார்க் எங்கேயுமே மிஸ் ஆகாத அளவுக்கு சூப்பராக வந்து ஸ்கோர் பண்ணிட முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்படி வந்து தமிழில் படிங்க. இலக்கணம் வந்து நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து 6th to 12th ஒவ்வொரு யூனிட்லேயும் இருக்கக்கூடிய இலக்கணத்தை முடிச்சிருங்க, நியூ அண்ட் ஓல்டு. அதுக்கப்புறம் அந்த எவரெஸ்ட் அகாடமி யூடியூப் சேனல்லையே கீழே வந்து லிங்க் கொடுத்துருக்காங்க. ஆனால் இலக்கியம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 200 பேஜ் தான் வருது. இலக்கணம் வந்து நமக்கு ஒரு 500 பேஜுக்கு மேலே போகுது. ஸோ வந்து காஸ்ட் அதிகமாகுது. அப்பப்போ வந்து நோட்ஸ் எடுத்துப்போம். இலக்கியம் வந்து நம்ம ஒவ்வொன்றா படித்து நோட்ஸ் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லி நான் இன்னும் இலக்கணம் எடுக்காமல் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் அந்த யூடியூப் சேனல் போய் செக் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா ஓகே, பார்க்காதவங்களுக்காக நான் இந்த விஷயத்தை இங்கே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் படிக்கணும். தமிழ் வந்து ரொம்ப ஈஸி தான், ஆனால் நம்ம டெய்லியும் படிக்கணும், ரிப்பீட்டடாக படிக்கணும், சிலபஸ் வைஸ் படிக்கணும். அப்போ தான் வந்து நம்மளால் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் அதே மாதிரி படிக்கும்போது சிலபஸ், வேர் டு ஸ்டடி ரெண்டையுமே பக்கத்தில் வச்சுட்டு படிங்க. ஏன்னா சிலபஸ்க்கு தேவையில்லாத விஷயங்களை படித்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் எது தேவையோ அதை வந்து நம்ம கரெக்டாக படிக்கணுன்றதுக்காக தான் இந்த 2ம் பக்கத்தில் இருக்கணும். அதே மாதிரி எல்லா இதுக்குமே தனித்தனியாக ஒரு நோட்டு மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அது நமக்கு ரிவிஷன் இடத்துல ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறந்துடாமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேறு யாருக்காவது இந்த விஷயம் தேவை அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.